ஆடு மேய்க்கிற பொண்ணு வந்து கலெக்டர் ஆக முடியாதா? இது சின்ன வயசுலேருந்து என்னோட கனவு. எனக்கு ஒரு சப்போர்ட் மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் கலெக்டர் ஆகி காமிப்பேன். நான் கோகுல சுந்தரி, சிவகங்கை மாவட்டம் காஞ்சிரங்கால வசிச்சுட்டு. இலங்கையிலேருந்து புலம்பெயர்ந்தவங்க தான் நாங்கள். அதனால் எங்களுக்கு சொந்தமாக வசிக்கிறதுக்கு ஒரு நிலம் கூட கிடையாது. புறம்போக்கு நிலத்துல தான் ஒரு ரோட்டோரத்தில் வசிச்சுட்டு இருக்கோம். நான் ஸ்கூல் இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் இருக்க அரசு பள்ளியில் தான் படித்தேன். அதில் வந்து 10th வந்து 427 மார்க் எடுத்திருக்கேன். 12th 517 மார்க் எடுத்திருக்கேன். பிஏ ஹிஸ்ட்ரி எடுத்தேன். அங்கேயும் நான் பிஏ ஹிஸ்ட்ரியில் படித்து அதில் வந்து 2nd ரேங்க் எடுத்திருக்கேன். எனக்கு ஐஏஎஸ் ஆகணுன்றது எனக்கு ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே அந்த கனவு மலர்ந்துருச்சு. அதுக்காக ஐஏஎஸ் படிக்கணும்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும். ஸ்கூல் காலேஜ் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இங்கே பஸ் வசதி எதுவுமே கிடையாது. அதனால் சைக்கிளில் தான் போயிட்டு வந்தேன். இப்போ வரைக்கும் ஸ்டடி சென்டருக்கும் நான் சைக்கிளில் தான் போயிட்டு வரேன். அப்பாவுக்கு ரீசெண்டாக ஆக்சிடெண்ட் ஆனனால அப்பா ரொம்ப உடல்நல குறைவாயிட்டாங்க. அதனால் அவங்களால எந்த வேலைக்கும் போக முடியலை. அதனால் வீட்டில் தான் 10 ஆடு வாங்கி மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அம்மா சித்தாள் வேலை பார்க்குறாங்க. எங்கள் வீட்டில் நான் மட்டும் இல்லாமல் ஒரு தம்பி ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்களையும் படிக்க வைக்கின்றதுக்காக சித்தாள் வேலை பார்த்துட்ருக்காங்க. நான் இப்போ காலேஜ் முடிச்சுட்டு வீட்டில் ஆடு தான் மேய்ச்சிட்ருக்கேன். நான் காலையிலே சீக்கிரமாக எந்திரிச்சிடுவேன். எந்திரிச்சோடனே ஆடு மேய்க்கணும். ஆடு ஓட்டிகிட்டு போகிறப்ப கூடவே புக்ஸு, செல்ஃபோன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு, ஏன்னா அந்த இடம் வந்து எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆடு மேய்க்கும் போது. அதனால் அந்த இடத்துல எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஆமாம், அன்றைக்கி ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கேட்டார், நீ என்ன கலெக்டர் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்க, நீலாம் ஒன்னாலாம் கலெக்டர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டார். கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஆசை நிறைவேறும்.